நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 887076 67784. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகம். இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க தேவையானது அனைத்து புனிதர்களின் விழாக்களை பெருவிழாவை இன்னைக்கு வந்து சிறப்பிக்கிறோம். ஸோ இன்னைக்கு எல்லாருடைய திருநாம விழா வாழ்த்துக்களையும் என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். அந்த புனிதர்கள் போல வாழ்வதற்கான அழைப்பு இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதை உணர்ந்து இந்த புதிய நாளில் இன்னைக்கான ஒரு கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சி வாயிலாக, இன்னும் பல சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு நபர். அவரோடு அவர் மறைவதற்கு முன்னதாக அவரோடு ஒரு கடைசியா ஒரு நிகழ்ச்சி பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. இதே நாளுக்கு தான் நினைக்கிறேன், அனைத்து புனிதற்கான நாள் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அவர் ஒரு கதை சொன்னார். அந்த கதை இன்னைக்கு நாளில் சொன்னா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கதை என்ன அப்படின்னா, சிலர் ஜோஸ் நீங்களோ நானோ நாளைக்கு மறிச்சு விண்ணகத்துக்கு போனா அங்க நமக்கு 3 ஆச்சரியங்கள் காத்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ என்னென்ன ஃபாதர் 3 ஆச்சரியங்கள்? ஒண்ணு, நீங்க அங்க போய் யாரெல்லாம் நீங்க மண்ணுலகத்துல பார்த்தோம் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா விண்ணகத்திற்கு தான் செல்வார்கள் என நினைத்தீர்களோ அதுல ஒருத்தர் கூட அங்க என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆஹா, அப்படியா ஃபாதர் அப்படின்னு. ஓகே, 2வது என்ன ஆச்சரியம் ஃபாதர் காத்திருக்குது, நீங்க யாரெல்லாம் விண்ணகத்துக்கே இவெல்லாம் வரவே மாட்டான்னு நினைச்சீங்களோ அவன் தான் விண்ணகத்துல இருப்பாங்க அப்படின்னா. ஆஹா, 2 ஆச்சரியம் இருக்கு. ஓகே, அப்ப 3வது ஆச்சரியம் என்ன ஃபாதர்? அப்ப அவர் சொன்னாரு, நீங்களும் நானும் விண்ணகத்துல இருக்கோம் பாத்தீங்களா, அதான் 3வது ஆச்சரியம் அப்படின்னாரு. அப்போ இதே மகிழ்ச்சியோடு தான் அன்னைக்கு அந்த தந்தை அவர்கள் சொன்ன கதை இன்னைக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சின்ன கதையா இருந்தாலும் ஒரு சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் ஏதுவான கதை. இந்த சிரிப்போடும் சிந்தனையோடும் இன்னைக்கு நாளை தொடங்கலாம், பார்க்கலாம். சக்தியானவா சக்தியானவா ஜீவநாயகா ஜீவநாயகா இயேசுநாதா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா.
மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா, அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா, திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உண்மை எதிரொலிக்கவா, யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா, உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா, பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. வறுமை போக்கியே வளமை மகிழ்வளிக்கவா, மகிழ்வளிக்கவா, வளமை மகிழ்வளிக்கவா, சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா, மாண்புயர்த்தவா, மனித மாண்புயர்த்தவா, ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா, பணிவையாக்கவா, வென்று பணிவையாக்கவா, காட்சி கொண்டவர் உள்ளம் ஊக்கமூட்டவா, ஊக்கமூட்டவா, உள்ளம் ஊக்கமூட்டவா, நீதி நேர்மையில் எம்மை நாளும் ஆளவே அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா, ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சிறப்பான ஆலிதர் சிந்தம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், நம்ம வந்து ஒரு கண்ணுக்கு விருந்தளித்தது என்று எப்பவும் சொல்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த நாள் அனைத்து புனிதர்களை வந்து நம்ம வந்து சிறப்பிக்கும் இந்த நாளில் நாம் வந்து என்ன இறை மக்களுக்கு கடத்தி கொண்டு போக போகிறோம்? ஸோ இன்னைக்கு நாள் அனைத்து புனிதர்கள் தினம். நம்ம ஏற்கனவே தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இந்த நாள் நாம் அனைவரும் புனித வாழ்வதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறது. ஸோ யாருனாலுமே என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருவையில் புனிதராக மாற முடியும். ஆனால் அதற்கான வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு அழைப்பு, காமனான ஒரு வாய்ப்பு, பொதுவான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த நிலையில் ஒரு புனிதராக நான் வாழ்வதற்கு, இல்லை நான் ஒரு புனிதராக நான் மாறுவதற்கு, என் வாழ்வை நான் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நாம சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பின்பற்றினாலே போதுமானதாக இருக்கும். அப்போ அதில் முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளின் தொடக்கத்தையும் ஒவ்வொரு நாளையுமே என்ன அப்படின்னா கடவுளுக்கு, இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து இறைவனின் துணையோடு முழுமையாக நான் தொடங்க வேண்டும். முழுமையாக அவரிடம் சரணடைதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பல நேரங்கள் என்ன அப்படின்னா கடவுள்கிட்ட நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இறைவன்கிட்ட நம்ம வேண்டுகிறோம், நம்முடைய பெட்டிஷன்ஸாக நம்மலாம் வைக்கிறோம். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம 100% அவரை நம்புகிறோமா, 100% அவர் நம்ம சரணடைகிறோமான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நமக்குள்ள ஏதோ ஒரு அவநம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அந்த அவநம்பிக்கையோடு நான் எதை கேட்டாலும் எனக்கு என்ன ஆகாது, கிடைக்கவே கிடைக்காது. பெற்றுக்கொண்டோம் என்ற மன நிறைவோடு நீங்க என்ன பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்கள், நீங்க வேண்டியதை உங்களை என்ன பண்ணுங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்குதா, எனக்கு நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு அமையும், நான் நினைத்தது போல் என்னால் வாழ முடியும், நான் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. இன்னைக்கு பல பேர்கிட்ட வந்து ஒரே கேள்வி ஒரு 3-4 தடவை கேட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்தில் போயிட்டு யாரெல்லாம் சந்தோஷமா இருக்க கை தூக்கணும், எல்லாரும் உடனே கை தூக்குவாங்க. உண்மையாக அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்க கை தூக்குன்னு பார்த்தா அதுல ஒரு 100 பேர் கை தூக்குனா ஒரு 20-30 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்து கை தூக்க மாட்டாங்க. இல்ல பரவாயில்ல, உங்க மனசாட்சியை தொட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களெல்லாம் நீங்க மனசுல நினைச்சு அவங்க மேலெல்லாம் நீங்க வந்து ஒரு சத்தியம் செய்து நீங்க சொல்லுங்க நான் மகிழ்ச்சியா இருக்கலாம் கேட்டா இன்னும் அதுல ஒரு 50-60 பேர் கையை கீழே போட்டுரும். அப்ப நமக்கே என்ன அப்படின்னா ஒரு அவநம்பிக்கை, நான் முழுமையான மகிழ்ச்சியில இல்லைங்கிறதுல தான் நான் என்ன பண்றேன், நம்பிக்கையா இருக்கிறேன். அப்போ எதிர்நிலையாகத்தான் பல நேரங்கள் என்ன பண்றோம், நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அதை மாற்றி அதை உடைத்து நான் இன்னைக்கு நாளை முழுமையா கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன். இன்னைக்கு நாள் நான் யாரை சந்திக்க போறேன், எங்க
போறேன், என்ன செய்ய போறேன் எதுவும் தெரியாது. கடவுள் என்னை வழி நடத்துவார். நடத்துவார். அவர் போற திசையில என்ன பண்ணுவோம், அப்போ அந்த ரோடு அந்த அதுல பாதையே இல்ல, அது ஒரு கரடு முரடானது, ஒரு காட்டாற்று வெள்ளம் அடித்து செல்லக்கூடிய இடத்துல இந்த கரையில அந்த கரைக்கு போன்னு சொல்றாரு, ஒரு படகு கூட எனக்கு கொடுக்கல, ஆனா கடவுள் இதை தான் போக சொல்றாருன்னா நம்பி நம்ம குதிச்சோம் அப்படின்னா அதற்கான வழிகளும் அதற்கான திசைகளும் நமக்கு என்ன ஆகும், தானாகவே அதன் வழியை இதுக்கு திறக்கும். மேல என்னங்க வேணும்? முழு மனதோடு நம்ம அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே முழுசாவே நடக்கும், நிறைவா நடக்கும் அப்படின்றதுதான். நம்ம ஏன் இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏறத் தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய்த் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பொய்த் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற
இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் காண்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, திரு அவை இன்று நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. நாமும் அந்த அவையிலே புனித கூட்டத்திலே சேரத்தான் அழைக்கப்பட்ட நபர்களாக இருக்கிறோம். எவ்வாறு வாழ்ந்தால் நாம் அந்த புனிதர் கூட்டத்தில் ஒரு உறுப்பினர்களாக அங்கமாக சேர முடியும் என்பதை இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு படிப்பித்து கொடுக்கிறது. இந்த திருப்பாடல் எண் 24 இன்று திரு அவை நம்மை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறது. இதனுடைய பல்லவியாக ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசிரியும் அவரது அருளையும் ஆண்டவரையும் நாடுகின்ற தலைமுறையினர் யார் என்று சிந்தித்து பார்க்கும்போது இன்று மனிதர்களாய் இருந்து புனிதர்களாய் உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த புனித ஆன்மாக்கள், அவர்கள் ஆண்டவரை நாடினார்கள். ஆண்டவரின் தலைமுறையினார் வாழ்ந்ததனால் அவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது தாவீது அரசரால் ஆண்டவரை போற்றி பாடப்பட்ட ஒரு பாடலாக இது இருக்கிறது. அது எப்படிப்பட்ட போற்றி பாடுதல் என்று பார்க்கின்ற போது தாவீது அரசர் ஆண்டவரை மாவேந்தர் எனவும் ஆற்றல் வாய்ந்தவர் எனவும் வெற்றியை தருகிறவர் எனவும் போற்றுகிறார், பாடுகிறார். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் எப்போது பாடப்பட்டது என்றால் உடன்படிக்கை பேழையை எருசலேம் ஆலயத்திற்குள், எருசலேம் நகரத்துக்குள் அங்கு கொண்டு வருகின்ற போது அந்த எருசலேம் வாயில்கள் திறக்கப்படுகின்ற போது அவர்கள் இதோ ஆண்டவர் வருகிறார், உங்கள் வாயில்களை திறந்து வையுங்கள் என்ற இந்த பாடல் வரிகளை அவர் பாடினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமது வாழ்க்கையினுள்ளே வரவிருக்கிறார். நம் வாழ்வின் வாயில்களை திறக்க இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, மாவேந்தர் நம் வாழ்வில் உள் வருகிறார். வெற்றி தரும் அரசராய் நமக்கு உள்ளே அவர் வருகிறார். பேராற்றல் மிக்க நபராய் நம் வாழ்வுக்குள்ளே வருகிறார். நாம் நம் வாழ்வின் வாயில்களை திறந்து வைக்கின்ற போது பிரியமானவர்களே, இந்த மனிதர்கள் எவ்வாறு புனிதர்களாய் மாறினார்களோ ஆண்டவர் நம் வாழ்விலே வருகின்ற போது நாமும் புனிதர்களாய் மாற முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையை கூட இந்த திருப்பாடல் இன்று நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, வாரத்தினுடைய முதல் நாளிலே இந்த யூத மக்கள் இந்த திருப்பாடலை பாடி புகழ்ந்து தியானிப்பார்களாம். ஏனென்றால் ஆண்டவர் முக்கியமானவர், ஆண்டவருக்கு மட்டுமே முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காய் ஆண்டவரை போற்றி பாடினார்களாம். பிரியமானவர்களே, இதைத்தான் நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாரத்தினுடைய முதல் நாள் மட்டுமல்ல, எல்லா தினமும் முதல் வேளை ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவ்வாறு செய்கின்ற போது இதோ மோசே இடத்துல ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையிலேயே பார்ப்பது போல, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள் இல்லாமல் இருக்கட்டும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு கொடுக்கின்ற போது நாம் ஆண்டவரை மறந்து விடுகிறோம், மற்ற காரியங்களை நாம் உயர்த்தி வைக்கிறோம். நமது வாழ்க்கையிலே முதலும் மையமும் ஊற்றும் தொடக்கமும் ஆண்டவராக இருக்க வேண்டும். ஆகவே இந்த யூத மக்கள் எவ்வாறு ஆண்டவரை அந்த முதல் நாளிலே போற்றி புகழ்ந்தார்களோ நாம் அனுதினமும் முதல் வேளை இந்த ஆண்டவரை போற்றி புகழ அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இவ்வாறு நாம் வாழுகின்ற போது, உண்மை தெய்வத்தை வழிபடுகிற போது நம் கைகள் கரைபடாத கைகளாக, நம் உள்ளமும் மனதும் கரைபடாத உள்ளமும் மனதுமாக மாற்றப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் பொய் தெய்வங்களையும் பொய் ஆசீர்வாதங்களையும் நாடி நாம் போக மாட்டோம் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. பொய் தெய்வத்தை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவன் என்று சொல்லுகிறது. நாம் ஆண்டவரை நாடி செல்கின்ற போது வேற்று தெய்வத்திற்கு அங்கே அவசியம் இல்லாமல் போகிறது. உண்மையான ஆண்டவர், மாவீரர், பேராற்றல் கொண்டவர் என் வாழ்விலே வருகின்ற போது எனக்கு எத்தனை பெரிய சோதனை வந்தாலும் அதில் வெற்றி கொடுக்கிற ஆண்டவராக என் வாழ்விலே வருகிறார் என்பதை நாம் சிந்தித்து தியானித்து ஆராதித்து அவரை வரவேற்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? இதனுடைய முதல் வார்த்தை இவ்வாறாக வருகிறது: மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் அவரதும்.
நிலவுலகும் அதில் வாழ்வன அவருக்கு சொந்தம். ஆகவே மண்ணுலகிலும் நிலவுலகிலும் இருக்கிற எல்லா காரியங்களும், எல்லா மனிதர்களும், எல்லா செயல்பாடுகளும், எல்லா உயிரினங்களும் ஆண்டவருக்கு சொந்தம். ஆகவேதான் ஆண்டவர் தனக்கு சொந்தமான நம்மை மீட்க வருகிறார், நம் வாழ்வுக்குள் வெற்றி தருகிற நபராக வருகிறார். ஆகவே ஆண்டவரை நாம் வரவேற்போம். ஆண்டவரை மாவேந்தராக, ஆற்றல் தருகிற இறைவனாய் வரவேற்போம். நாம் ஆற்றல் மிகுந்த வெற்றி பெற்ற அந்த திருக்கூட்டத்தில் நாமும் ஒரு நாள் புனிதர்களாய் மாற அவரிடத்திலே அருள் வேண்டுவோம். எங்களை என்னாலும் காத்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே மனிதர்களாகிய நாங்கள் இது மனமு வந்து உம்மை எங்கள் வாழ்க்கையிலே வரவேற்கிறோம். நீர் எங்களுக்கு ஆற்றல் தாரும், வலிமை தாரும், எங்களுக்கு திடம் தாரும், பலம் தாரும். எங்கள் வாழ்க்கையிலே கரைபடாத கைகளும் மனமும் கொண்டு நாங்களும் ஒரு நாள் புனிதர் கூட்டத்தில் அவர்களோடு சேர்ந்து உம்மை தூயவர் தூயவர் என போற்ற புகழ ஆராதிக்க வரம் தாரும். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. கேட்டாச்சு. அதோட அனைத்து புனிதர்கள் விழாக்களில் ஒரு புனிதராக ஒரு புனித வாழ்வு வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்து என்ன சொல்றாங்க? கண்டிப்பா நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முழுசா நம்ம வந்து சரணடைஞ்சிடணும் இறைவன் கிட்ட. அப்போ அந்த நாள் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நன்மைகளாவே நடக்கும், முழு நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்றோம் இல்லையா? அதே மாதிரி நம்முடைய செயலும் அதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம போற வழியில நம்மளுடைய இறக்க செயல் என்னவா இருக்க போகுது, ஸோ அந்த செயலை வந்து நம்ம முழு மனதோட செய்யணும். இறக்க செயல் அப்படின்றப்போ நம்ம எவ்வளவோ வழிகளை வந்து தாண்டி போறோம், எவ்வளவோ நபர்களை தாண்டி போவோம், எவ்வளவு மனிதர்களை தாண்டி போவோம். அப்போல்லாம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பா நடக்கும். அந்த இடத்தில் நம்மளுடைய இறக்க செயல் இருந்துச்சா அப்படின்றத பார்க்கணும். நிச்சயமா இருந்துச்சாங்க கட்டிலும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு செய்யணும். ஏதாவது ஒன்னாவது செய்ய நம்ம பழக்கப்படுத்திக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு 1 2 2 4 ஆகும். அது அப்படியே அது பணம் வழங்க என்ன ஆகும்னா பெருகும். இந்த சரண்டர் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா புனிதருடைய வாழ்க்கையும் எடுத்து சொல்லலாம். நம்ம புனித டொன் போஸ்கோடைய வாழ்க்கை எடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து அன்னைக்கு தெருவோரம் இருந்த சிறுவர்கள் இளைஞர்கள் மீது ரொம்ப ஒரு அதீத அன்பு. அவங்க அன்னைக்கு இருந்த சூழல்ல கொலை செய்யறதோ இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு தகாத செயல்கள் செய்வதோ ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருந்த இளைஞர்களை நம்பிக்கையோடு என்ன பண்ணார்னா அவர் குரு மடத்துக்கு என்ன பண்ணார், கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு, இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு, எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன, அதெல்லாம் சுட்டி காட்டுறதுக்கு நம்பிக்கையோடு என்ன பண்ணாரு, உள்ள கூட்டு வந்தாரு. அன்னைக்கு அவருக்கு குருமடத்தில் இருந்த அத்தனை குருக்களும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையவே கிடையாது. வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. இவங்க போடக்கூடிய சத்தம், கூச்சல், குழப்பம் அவங்களுடைய அமைதிக்கு பங்கமாக இருந்துச்சு. கூப்பிட்டு வான் பண்ணாங்க, இதெல்லாம் கூட்டு வராதிங்க, செய்யாதீங்க. ஆனா கம்ப்ளீட்டா அதுக்கு காசு இருக்குதா தெரியாது. ஏன்னா இந்த குருமடத்துல இருந்து வெளியே கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நான் வெளியே கூட்டு போற இடம் இருக்குதா தெரியாது. ஆனா நான் நம்பிக்கையோட திரும்ப எல்லாத்தையும் என்ன பண்ண ஆர்கனைஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புனித டொன் போஸ்கோ என்ன பண்ணார், செஞ்சாரு. இன்னைக்கு புனிதர் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார். ஸோ அப்போ அதுதான் இன்னைக்கு வந்து கடவுளோடு முழுமையாக நான் சரண் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நம்ம பல நேரங்களில் சொல்லக்கூடிய விஷயம், நினைக்கக்கூடிய விஷயம் சொல்ல கூட கிடையாது, நினைக்கத்தான் செய்யறோம். நான் வந்து எனக்கு அடுத்த மாசம் சேலரி வந்துட்டோம், நான் இவ்வளவு விஷயத்த நான் வந்து காணிக்கையா நான் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு வரவு வந்துட்டோம், என்னோட பிசினஸ்ல இப்படி லாபம் வந்துட்டோம், அந்த மாதிரி நல்ல இருக்கக்கூடாது. பல நேரங்கள் நம்ம அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். நமக்கு இது கிடைச்சதுன்னா நான் என்ன பண்றேன், உதவி செய்யறேன்னு சொல்லி. ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா உதவி செய்ய தொடங்குகின்ற பொழுது எப்பவுமே அந்த செயல்பாடு தான். நம்ம என்னைக்கு செயல்பட தொடங்குகின்றோமோ அன்னைக்கு தான் மாற்றம் வருமே தவிர அதுக்கு வரைக்கும் மாற்றம் நம்ம சொன்னாலும் சரி நினைச்சாலும் சரி வரவே வராது. செயல் மட்டும்தான் மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட இரக்க செயல்கள், நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது நாம மற்றவங்க கண்ணுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மனிதரா தெரிய மாட்டோம், புனிதரா தெரியும். கண்டிப்பா புனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நாமும் வாழலாம்ன்றதை பத்தி நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். நவம்பர் 1 புனிதர் அனைவரின் பெருவிழா. திருச்சபையினால் அறிவிக்கப்பட்ட புனிதர்களையும் அறிவிக்கப்படாமல் தூயவர்களாக வாழ்ந்து மரித்தவர்களை நினைவு கூறும் விழாவே அனைத்து புனிதர்களின் பெருவிழா. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து தூயவராக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்பதை அறிவுறுத்தவே இப்பெருவிழா கொண்டாடப்படுகிறது. தொடக்க காலத்தில் ஏற்பட்ட மறைக்கலகங்களின் போது சிக்கிய கிறிஸ்தவர்கள் தங்களின் உயிரை விட தங்களுக்கு கிறிஸ்தவ விசுவாசமே முக்கியம் என்று அறிக்கையிட அவர்கள்
கொன்றழிக்கப்பட்டார்கள். கொன்றழிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை திருச்சபை மறைசாட்சிகளாக ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக கொலை செய்யப்பட்டவர்களுக்கு மக்கள் வணக்கம் செலுத்தி அவர்கள் மறைசாட்சியான தினத்தில் அவர்களின் கல்லறைகளுக்குச் சென்று தங்களுக்காக பரிந்து பேசும்படி ஜெபித்தார்கள். அனைத்து புனிதர்களின் திருவிழா மேற்கத்திய திருச்சபையில் நவம்பர் முதல் நாளும், கீழை திருச்சபையில் தூய ஆவியார் பெருவிழாவிற்கு அடுத்து வருகின்ற ஞாயிறும் கொண்டாடப்பட்டு அனைத்து புனிதர்களுக்கும் நன்றி செலுத்தப்பட்டது. தொடக்க காலத்தில் மே 13ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வந்த இத்திருவிழாவினை திருத்தந்தை 3ஆம் கிரகோரியார் நவம்பர் முதல் தினத்திற்கு கொண்டாட பணித்து இந்த திருநாளை அனைத்து புனிதர்களுக்கும் அர்ப்பணித்தார். திருத்தந்தை 4ஆம் கிரகோரியார் கிபி 385ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் இப்பெருவிழாவினை கடன் திருவிழாவாக அறிவிக்க திருத்தந்தை சிக்துஸ் தன் ஆட்சி காலத்தில் இதனை உறுதி செய்து அறிக்கை வெளியிட்டார். மக்கள் புனிதர்களின் பரிந்துரையின் வாயிலாக தங்களது மன்றாட்டுக்களை வேண்டுவது போற்றத்தக்கது என்று குறிப்பிடுகிறது 2ஆம் வத்திக்கான் பொது சங்கம். நாம் புனிதர்களுக்கு செலுத்தும் வணக்கம் மரியாதை மட்டுமன்று, அது நமக்கும் புனிதர்களுக்குமான ஆழமான உறவு என்று குறிப்பிடுகின்றார் திருத்தந்தை புனித 23ஆம் யோவான். புனிதர் அனைவருடைய பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து தூய்மையான வாழ்வினை வாழ்வதற்கு தேவையான மன வலிமையினை அருளும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள்ல புனிதர்கள் வாழ்வை நம்மாலும் வாழ முடியும், அதற்கான வழிகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக சொன்ன 2 விஷயம் கூட ஈஸியா ஓரளவுக்கு செய்ய முடியும். இப்ப 3ஆவது சொல்ற விஷயம் பல பேருக்கு கஷ்டம். அப்படி ஆனா அந்த கஷ்டத்தை தாங்கி எவர் ஒருவரால் செய்ய முடிகிறதோ அவங்களால நிச்சயமா புனித வாழ்க்கை வாழ முடியும். என்ன அப்படின்னா நாவை அடக்குதல், நாவடக்கம் அப்படிங்கிற விஷயம். என் வள்ளுவரே நாவடக்கத்தை பத்தி நிறைய குறள்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும், எப்படி பேசணும், என்ன வார்த்தைகள் சொல்லணும், என்ன வார்த்தைகள் சொல்ல கூடாது அப்படின்லாம். அப்ப அந்த நாவடக்கம்ங்கிறது இதுதான். எனக்கு பொங்கி கோவம் திட்டுறதுக்கு போல வந்தாலும் அதை அடக்கி கொண்டு அதை திட்டாமல் அந்த வார்த்தைகளை வெளியிடாமல் வைப்பது ஒரு வகையான நாவடக்கம். எனக்கு உண்மை என்னன்னே தெரியாம இதுதான் நடந்துச்சுன்னு என்னமோ நான் நேர்ல பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தது போல பக்கத்துல இருந்து நான் புரணி பேசுவதோ இல்ல மற்றவர்களை பற்றி இல்லாத பொல்லாத வதந்திகளை பரப்புவதோ செய்யாமல் இருப்பது நாவடக்கம். அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். மற்ற 2 விஷயம் கூட நமக்கு வந்து ஈஸி ஓரளவுக்கு. இந்த நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எது எனக்கு உண்மை நிலை தெரிந்தால் உண்மையை உரக்க பேசுவது. உரக்க பேசாம நம்ம பல நேரம் என்ன பண்றோம் அப்படின்னா, எங்க உண்மையை உரக்க பேசணுமோ அங்க பேசுறது கிடையாது. அந்த இடத்துல நம்ம நாவடக்கத்தோடு இருக்கிறோங்கிற மாதிரி ரொம்ப அமைதியா இருந்துக்கிறோம். அது நாவடக்கம் கிடையவே கிடையாது. உண்மையை உரக்க சொல்வதும் ஒரு வகையான நாவடக்கம் தான். அந்த உண்மையை விட்டு பொய்களை சொல்வது, அதற்கு மட்டும் என் வாய் பயங்கரமா பாத்தீங்கன்னா வாசப்படி வரைக்கும் போயிட்டு ஏன்னா பல நேரம் நம்ம அப்படிதான் என்ன பண்றோம், நம்ம இருக்கிறோம் நம்ம லைஃப்ல. ஸோ அப்ப அந்த நாவடக்கம், நான் ஒரு புனித வாழ்க்கையை வாழ வேண்டும், புனிதரின் வழிகளை நான் பின்பற்ற வேண்டும், இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன். நம்ம கிட்ட அந்த நாவடக்கம் இல்ல அப்படின்னா நாம் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். கண்டிப்பா அந்த நாவடக்கத்துடைய புரிதல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நரகலோகம் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை பெறும் பகுதி அது. எல்லா நாடுகளுக்கும் அங்கங்கு பிரிவுகள் இருந்தன. தண்டனை பெறுபவர்கள் எந்த பிரிவிலும் போய் தண்டனை பெற்றுக் கொள்ளலாம், நாடு வித்தியாசம் இல்லை. அது ஒரு அமெரிக்க தண்டனை பிரிவு. உள்ளே ஆணிகளாலான நாற்காலி, ஆணிகளாலான மரப்படுக்கை,
நாற்காலியில் அமர வைத்து சவுக்கடிகள், படுக்கையில் படுக்க வைத்து சவுக்கடிகள், அவரவர் பாவங்களுக்கு ஏற்ப கூட குறைய சவுக்கால் அடிக்க அங்கே ஒரு பணியாள். அதே போல ஜெர்மன் தண்டனை பிரிவு, அதே போல ஆஸ்திரேலியா தண்டனை பிரிவு. அந்த நரகலோகத்திற்கு புதிதாய் வந்தான் ஒருவன். ஒவ்வொரு தண்டனை பிரிவாக சுற்றி பார்த்தான். மற்ற இடங்களிலெல்லாம் அவ்வளவாக கூட்டம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பிரிவில் மட்டும் ஒரே அடியாக கூட்டம். வரிசையில் நிறைய பேர் நின்றபடி செம கூட்டம். அந்த பிரிவு தான் இந்திய பிரிவு. அங்கும் அதே படுக்கை, நாற்காலி, படுக்கை, பணியாள். அருகே போய் விசாரித்தான். இந்த இந்திய பிரிவில் மட்டும் அப்படி என்ன விசேஷம்? வரிசையில் நின்றவர்களில் ஒருவர் சொன்னார், அப்படி ஒண்ணு இந்த பிரிவில் பெரிய விசேஷம் இல்லைங்க, அதே போல சவுக்கடி தான். ஆனா இங்கிருந்த அந்த கசையடி பணியால் ஆணிகளை எப்போதோ புடுங்கி கொண்டு போய் எடைக்கு போட்டுட்டானா. நாற்காலி மட்டும்தான் இப்ப பாக்கி. அதோட அவன் கையெழுத்து போட்டுட்டு காப்பி கடை, டீ கடைன்னு சுத்த போயிடுவானா. நரக காப்பி இல்ல, சுத்த போயிடுவானா. அப்புறம் அவசர அவசரமா ஓடி வந்து அவசர அவசரமா அடி கொடுப்பானா. அப்படியே அடிச்சாலும் அரைகுறையாத்தான் அடிப்பானா, சரியாகவே வேலை செய்ய மாட்டானா. அதனால தான் இங்க இவ்வளவு கூட்டம். யார் அந்த பணியாள்? என்னமோ தெரியல. போன பிறவியில அங்கே எங்கமோ இந்தியாவில் அரசியல்வாதியா இருந்தவனா ஆளை பிடிச்சி அமௌண்ட்டை தள்ளி தான் இந்த வேலைக்கே வந்தானா இந்த நரகத்துல. படுபாவி. நரகத்தையும் நாசமாக்கும் இந்திய பிரிவுகள். ஊழலை ஒழிக்க ஊர்வலம் சென்று என்ன பயன்? அதிலும் நடக்குதையா ஊழல். கேள்விகளை கேட்காமல் குறுக்கு வழிகளை தேடும் குறுகிய மனம் இருக்கும் வரை ஊழல் அழிய போவதில்லை. ஊழலை ஒழிப்போம் மாநாடு 500 கோடி செலவில். எப்படி? குறுக்கால வந்த பணத்தை வச்சுதான். நந்தியுள்ள நாய்களின் பலவீனமே ஊழல் பெருச்சாளிகளின் பலம் என்கிறார் ஜாக்பின் கௌதம். இந்தியா ஏழை நாடல்ல, ஊழல் கேடிகளால் ஏழையாக்கப்பட்ட நாடு. நான் வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன் என்பவரெல்லாம் ஊழல் செய்யாமல் இருந்தாலேயே போதும். நரகமும் நகரமும் சேர்ந்து இன்று நவீன உலகம் ஆனது. கைபேசியில் பேசும் பழக்கம் வந்து இன்று கண் பார்த்து பேசும் பழக்கம் போனது. முகநூலில் முகம் தெரியா நபருடன் வளர்ந்த நட்பு அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பெயர் மறந்து போனது. விடிய விடிய செல்போன் நோண்டும் பழக்கத்தால் இளையோரின் எதிர்கால வாழ்வே பள்ளம் விழுந்து போனது. இதில் இவர்களுக்கு ஊழலை ஒழிக்க நேரமேது? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட அனைத்து புனிதர்கள் விழாக்களில் புனிதர்கள் போல நாம் வாழ்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? எஸ், அப்படி ஒரு வாழ்க்கை, புனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம எடுத்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா எளிமையாக வாழ்ந்திருப்பாங்க. அதாவது எவ்வளோ கனிவோட, எவ்வளோ எளிமையோட, கடவுளை மட்டும் நான் பின்பற்றினா போதும்ப்பா, எனக்கு பின்னாடி எதுவும் வேண்டாம், எந்த ஒரு சொத்தும் வேணாம், எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வேணாம், கார் வேணாம், பங்களா வேணாம், ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நான் கடவுள் பின்னால் செல்கிறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? கண்டிப்பா. இந்த எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கை, இப்போ புனித இஞ்ஞாசியார்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவர் மிகப்பெரிய ஒரு போர் வீரரும் கூட. அப்போ அவருடைய தோற்றத்தை கண்டு அஞ்சாத ஆட்களே கிடையாது. அவருடைய நடை மிடுக்கு எல்லாம் அப்படி. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன இயக்கி அவர் உள்ள போனாரோ, அவரை அவர் உணர்ந்து கொண்டாரோ, அன்னைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையே டோட்டலா மாறி எல்லாம் திறந்து விட்டு எங்களுடைய பாலை ஒவ்வொரு மறை மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு சிலருக்கு வந்து புனிதர் பட்டம் கொடுப்பதற்கான முயற்சிகள் என்ன பண்றாங்க, முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நமக்கு இப்போ தேவ சகாயம் அவரது புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதுபோல எங்களுடைய பாலை மறை மாவட்டத்துல பரதேசி பீட்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உண்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அவர் கல்லூரியில் வந்து பேராசிரியராக பணியாற்றியார். அப்போ அவர் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை இதெல்லாம் போட்டுட்டு அப்படி மிடுக்கா கோல்டன் ஃப்ரேம் போட்ட கண்ணாடி, ஒரு கையில புத்தக பை, ஒரு கையில வந்து அவர் அந்த சுருட்டு குடிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்துருக்காரு போல. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி மிடுக்கா வந்து போறார். அவருடைய அந்த தோற்றத்தை அதையும் பார்த்தாலே எல்லாருக்கும் அவ்வளவு நல்ல ஹைட், நல்ல உயரமான உள்ள நம்பர். ஸோ அப்போ அவரை பார்த்தாலே மிடுக்கான ஒரு மனிதர். இன்னைக்கு அவருக்கு புனிதர் பட்டம் கொடுப்பதற்கான நிகழ்வு ஒரு சில முயற்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அவரோட போட்டோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா இவராய அந்த பரதேசி பீட்டர் அப்படிங்கிறப்போ அவர் பேரு பீட்டர், ஆனா அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பரதேசி போல, அவர் எப்படி மிடுக்கா இருந்த ஒரு மனிதர் இன்னைக்கு அவர் அவநிலை போல டோட்டல் சேஞ்ச். அவர் தாடியுமா, அவர் ஒரு கண்ணாடி, அவரை பார்த்தாலே என்ன இந்த நிறைய நேரம் இந்த யாசகம் கேட்டு போவாங்க. ஐ திங்க் ஜெஸ்யூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். முந்தி சொல்லுவாங்க நவத்துறவரம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன அப்படின்னா கையில எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது, சாப்பிட்றதுக்கு எதுக்குமே அவங்க வச்சக்கூடாது. அவங்க வாட்டுக்கு பயணப்போக்கு போய்கிட்டே இருக்கணும். எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்க சாப்பிட்டுக்கணும், எங்க தங்க இடம் கிடைக்குதோ அங்க தங்கிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பக்தி முயற்சி இருந்திருக்குது.
ஸோ அப்போ இது போல தன்னை என்ன பண்ணிக்கிட்டார், அவர் மாற்றிக்கொண்டார். எப்படி ஒரு மனிதனால் இருக்க முடியும்? நல்லா செல்வ செழிப்பில் இருந்த ஒரு மனிதனால எப்படி இப்படி வாழ்க்கை வாழ முடியும், எளிய வாழ்க்கை? ஸோ அப்போ அது எது என்னை வாழ தூண்டுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு உன்னதமான ஒரு மனிதரால், உன்னதமான ஒரு கடவுளால். இப்போ அவர் மனிதரும் கடவுளும், ஏன் அவர் நம்ம அடிக்கடி மனிதரும் கடவுளும் மனிதரும் கடவுளும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வந்து மனிதனா பிறந்து நாம பட்ட எல்லா கஷ்ட துன்பத்தையும் அவரும் பட்டிருக்கிறாரு. ஸோ அப்போ அவர் கடவுள்ப்பா, அதனால தான் அவர் வந்து அவர் ஒன்றும் மேஜிக் பண்ணிலாம் சிலுவையில் என்ன பண்ணல, தூக்கிட்டு போகல. மேஜிக் பண்ணிலாம் அவர் வந்து அவருக்கான வழிகளையும் வேதனைகளையும் அவர் என்ன பண்ணல, தூரத்தள்ளி போடல. மனிதனை போல எல்லாவற்றையும் எதிர்கொண்டார். அப்போ அந்த எளிய வாழ்வு என்னை புனித வாழ்வு வாழ்வதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் வல்லமை என்னும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இயேசுடைய ஆளுமையில் அவரது வல்லமைக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது. அவருடைய பேச்சில் வல்லமை இருந்தது. அவர் தூய ஆவியாரின் வல்லமையால் வழிநடத்தப்பட்டார். அவருடைய செயல்களில் வல்லமை இருந்தது. அவர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதித்தார். அவருடைய மன்றாட்டு வல்லமை மிக்கதாக இருந்தது என்றெல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்று பிணி தீர்ப்பதற்கான வல்லமையை இயேசு கொண்டிருந்தார் என்னும் செய்தியை விவிலியத்தில் வாசித்து நாம் வியப்படைகின்றோம். பிணிகளை தீர்ப்பதற்கும் ஒரு வல்லமை வேண்டும். மருத்துவர்கள், செவிலியர்கள், நலவாழ்வு பணியாளர்கள் பிணி தீர்க்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏன், இறைவேண்டல் செய்பவர்கள் கூட. நோயாளர்களுக்காக நாம் வல்லமையோடு மன்றாடினால் இறைவன் அவர்களை நலப்படுத்துகிறார். எனவே யாரெல்லாம் நோயாளர்களுக்காக மன்றாடுகிறார்களோ அவர்களும் நலவாழ்வு பணியாளர்கள் தான். அவர்கள் பிணி தீர்ப்பதற்கான வல்லமையை பெற்றிருக்க வேண்டும். இயேசுவை போல. இயேசுவின் ஆளுமையின் சிறப்பு, அவரிடம் வல்லமை இருந்தது. பலவிதமான வல்லமைகள் இருந்தன. அவற்றுள் ஒன்று பிணி தீர்ப்பதற்கான வல்லமை. லூக்கா நற்செய்தி 5:17 நாம் வாசிக்கின்றோம். ஒரு நாள் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது கலிலேய யூதேய பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமில் இருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். லூக்கா 5:17. பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். பிணி தீர்ப்பதற்கும் ஒரு வல்லமை வேண்டும். நோயை கடிந்து கொள்கிற வல்லமை. பேதுருவின் மாமியார் காய்ச்சலாக கிடந்த பொழுது காய்ச்சலை இயேசு கடிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே பிணி போக்குவதற்கான வல்லமையை இயேசு கொண்டிருந்தார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாரதியார் பாடினார். இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கான வல்லமையை பாரதியார் கடவுளிடம் மன்றாடுகிறார். இயேசு இறை தந்தையிடமிருந்து அந்த வல்லமையை பெற்றிருந்தார். இறை தந்தை தூய ஆவியாரால் அவருடைய திருமகன் இயேசுவை நிரப்பியிருந்தார். எனவே நன்மை செய்வதற்கான வல்லமை, பிணி தீர்ப்பதற்கான வல்லமை இயேசுவிடம் இருந்தது. இயேசுவின் ஆளுமையை போற்றி பெருமைப்படுத்துகிற நாமும் அந்த வல்லமையை பெற வேண்டும். இறைவா, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று நாமும் இயேசுவிடம் மன்றாடி பிணி தீர்ப்பதற்கான, நன்மை செய்வதற்கான வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் புனிதர்களுடைய வாழ்வை நம்மால் வாழ முடியும், அதற்கான சில வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா என்ன அப்படின்னா, எல்லா புனிதர்களும் மன்னிப்பது அப்படிங்கறத அவங்க எளிதில் உடனே செஞ்சுட்டு போனாங்க. நம்ம எந்த புனிதர் வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தாலும் அவங்கள மன்னிப்பு வந்து அளவில்லாமல் கொடுத்துருக்காங்க. நம்ம மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் புனித நிலைக்கு என்ன பண்ணியிருக்கார், உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. அவர் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நடந்த நிகழ்வு. அவர் துப்பாக்கியால் என்ன பண்ணிட்டான், ஒருத்தன் சுட்டுட்டான். அந்த குண்டுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகி அவர் என்ன பண்ணுச்சு, தொண்டையை பாதிச்சு போயிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து விழித்து எழுந்த பிறகு அவனை என்ன செஞ்சீங்க, அவனை நான் மன்னிச்சிட்டேன், அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க. ஸோ அப்போ இது எப்படி ஒரு மனுஷனால சொல்ல முடியும்? என்னை ஒருத்தன் நேருக்கு நேரம் என்னை ஒருத்தன் பிடிக்கலன்னு சொல்லி என்னை சுடுறான், நான் சாகணும்னு நினைக்கிறான்,
நம்முடைய கேரளாவில் இருக்கக்கூடிய ராணி மரியா. ஸோ அத்தனை குத்துக்கள், கத்தி குத்துக்கள் உடலில் வாங்கி சரிந்த நிலையில் இறந்த பிறகும் இறக்கும்போது கூட மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இது அவங்களுக்கு மட்டும் அந்த மனநிலை இல்லை, இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தினர். ஏன் அப்படின்னா, எந்த நபர் கத்தியால் குத்தி சிறைச்சாலையில் சிறை தண்டனை அனுபவித்தாரோ அந்த நபரை நாங்கள் குடும்பமாக போய் நாங்கள் அவனை மன்னிச்சிட்டோம், நீ இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, சமகாலத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த கொலை செய்த நபரை தன்னோட குடும்பத்தில் ஒருத்தரை நினைச்சு இன்னைக்கு அவர் மனம் திருந்தி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு ராணி மரியா அவங்களுடைய குடும்பத்தில் என்ன பண்ணிருக்காங்க, ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மன்னிப்பு இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வந்துச்சு பேசிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அல்டிமேட்டா சிலுவையில இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவங்க தொங்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம செய்யறாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ நாம இன்னைக்கு கிறிஸ்தவன் திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கிறோம், பயங்கரமா நம்ம பெருமை பேசிக்கிறோம். ஆனா அதற்கு ஏற்றா போல வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இருக்குதான்னு கேட்டா தெரியல. அப்போ நான் மன்னிக்க வேண்டும். எப்படி? உடனடியாக, உடனே ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, சரிப்பா உன்னை மன்னிச்சிட்டேன், அவ்வளவுதான். மன்னிக்கிறது மறக்கிறது. நம்ம பல நேரங்கள் ரெடிமேடா ஆன்சர், நான் மன்னிச்சிட்டேன் ஆனா மறக்க மாட்டேன், அதை மட்டும் அது மன்னிப்பே கிடையாது. ஸோ அப்போ முழுமையாக உடனடியாக மன்னிப்பது நாம் புனித வாழ்வு வாழ்வதற்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கும். இன்னும் இது போன்ற அழைப்புகள் என்னென்ன இருக்குன்றது நம்ம தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. அனைத்து புனிதர்கள் விழாக்களில் நாம் புனிதர்கள் போல வாழ்க்கையை வாழ்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? அவங்கள மாதிரி வாழணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயம் பண்ணணுங்க. என்ன அப்படின்னா, சுயநல வாழ்க்கையை விட்டு பொதுநல வாழ்க்கைக்காவது நம்ம வந்து ஓரளவுக்காவது நம்மளுடைய செயல் இருக்கணும் அப்படின்றது தான். ஓரளவுக்கு ஏன் அந்த வார்த்தை கூட நான் மென்ஷன் பண்றேன்னா, இப்ப இருக்க இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சுயநலமாக இருந்தா போதும், நம்மளுடைய குடும்பம் பார்த்தா போதும், நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தா போதும், சுத்தி ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதை போய் நம்ம வந்து செவி கூட கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு புனிதர்கள் வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு செயலை நம்ம எடுத்து செய்ய வேண்டும். அதாவது நம்மளுடைய இரக்கம் அப்படின்றது நமக்குள்ள இருக்கும். அதை நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்? கண்டிப்பா ஏழைகள், அதே மாதிரி உடைந்த உள்ளத்தோர், எவ்வளவோ பேர் நம்மளை வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயம். இதுல வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப பெரிய விஷயங்கள், இதெல்லாம் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து நீங்க மனசு உடஞ்சு போய் பேசுறதுக்கு இருக்கிறாங்க, நீங்க எல்லாருக்கும் செவி கொடுத்து கேட்கறீங்க, அவங்ககிட்ட வந்து எந்த தீர்ப்பும் சொல்லல, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணதுனாலதான் இப்படி நடந்துருச்சுன்னு அவங்க கிட்ட எந்த ஜஸ்ட் அவங்க சொல்றதை என் காதுகளை என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன். அது எல்லாருக்கிட்டே நான் அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னா இதுவே ஒரு மிகப்பெரிய புனித வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பு. ஏன் அப்படின்னா எல்லாரும் என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க, இவன்ட்ட போய் எதனாலும் பேசலாம்பா, அவர் காது கொடுத்து என்ன பண்ணுவார் கேட்பாரு. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள், நம்ம ஆலயங்களை பார்க்கக்கூடிய சில சாமியார்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சு போற காரணம் என்ன அப்படின்னா, அவர் நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்றாரு, காது கொடுத்து கேட்கிறார், பொறுமையோடு கேட்கிறார். அவர் என்னை தீர்ப்படக்கூடிய மனநிலையில இல்லவே இல்ல. அப்போ அத்தகைய மனநிலை நான் வளர்த்துக் கொள்வது அதுவும் ஒரு புனித வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பு. சின்ன சின்ன உதவிகள், நான் கண்ணில் நம்ம நிறைய நேரங்கள் சாலைகளில் போயிட்டு இருப்போம், யாரோ ஒருத்தங்க வண்டியில தவறி விழுந்திருப்பாங்க, இல்ல வண்டி ரோட கிராஸ் பண்ண நடந்து போறவங்க வந்திருப்பாங்க, அதுக்கு நான் நிறுத்தி எனக்கு பின்னால் வர்றவர்களுக்கும் எந்த பங்கமும் இல்லாம அதற்கான சிக்னல் எல்லாம் கொடுத்து நான் நிறுத்தி அவங்கள ரோட கிராஸ் பண்ண வச்சாலும் அதுவே ஒரு பெரிய இறக்க செயல். எனக்கு எல்லாம் வேகமா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் அந்த உலகத்தை காட்டிலும் நம்ம என்ன பண்றோம், வேகமா ஓடிட்டு இருக்கிறோம். அப்போ அதற்கு ஒரு பாஸ் பட்டன் போட்ட மாதிரி நிறுத்தி நிதானமாக இந்த உலகை ரசித்து ஒவ்வொரு மனிதரையும் நேசித்து யார் தேவையில் இருக்கிறா, யாருக்கு உடனடி தேவை என்பது தேவைப்படுகிறது, அந்த தேவை எதை என்னால் சரி செய்ய முடியும், எதை மற்றவர்களால் சரி செய்வதற்கு என்னால் உதவ முடியும், இதெல்லாம் யோசித்து பார்த்து வாழ தொடங்கினாலே நம்மால் புனித வாழ்க்கையை வாழ முடியும். இன்னும் எப்படிலாம் வாழலாம் புனிதர்களை வாழ்க்கை நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதராகிய நமக்கு ஒரு ஆவல் உண்டு, ஒரு ஆசை உண்டு. மற்றவர்கள் என்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும், மற்றவர்கள் என்னை உயர்வாக கருத வேண்டும், அதனால் அவர்கள் எனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். விரும்புவதிலே தவறு கிடையாது. ஆனால் அந்த மதிப்பையும் மற்றவர்கள் நம்மை பற்றி உயர்வாக பேசுகின்ற அந்த சூழ்நிலைகளையும் எப்படி உருவாக்குவது? இப்படி சிந்திக்கின்ற இந்த வேளையிலே இதோ ஒரு மிகச்சிறந்த அறிஞர் பிளேஸ் பாஸ்கால் என்ற தத்துவவியலாளர் இப்படி ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார். Do you wish men to speak well of you? Then never speak well of you yourself. நண்பர்களே, பாருங்கள், மற்ற மனிதர்கள் என்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும் என்றால்
பிற மனிதர்கள் உன்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ உன்னை பற்றி எப்போதும் உயர்வாக பேசாதே. காரணம் என்ன? நான் என்னை பற்றி உயர்வாக பேசுகின்ற அந்த நேரத்திலே மற்றவர்கள் என்னை பற்றி உயர்வாக பேச மாட்டார்கள். எனவே மற்றவர்கள் என்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும், மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும், என்னை மதிப்போடு நடத்த வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னை பற்றியே உயர்வாக பேசுவது அல்லது உன்னை பற்றியே உயர்வாக நினைத்து கொண்டு செயல்படுவது போன்றவற்றை அகற்றிவிட்டாய் என்றால் அந்த மதிப்பு, பிறரிடமிருந்து உனக்கு வந்து சேர வேண்டிய அந்த பாராட்டுகள் கட்டாயம் வந்து சேரும். எனவே இந்த தத்துவவியலாளர் சொல்லுகின்ற இந்த சொற்றொடரை நாம் சிந்தித்து ஊன்று கவனித்து சிந்தித்து வாழ உங்களை அழைக்கிறேன். பிற மனிதர்கள் உன்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும் என்று நீ விரும்பினால் உன்னை பற்றி நீ எப்போதும் உயர்வாக பேசாதே. இந்த வழிமுறையை கடைபிடித்தால் மற்றவர்களிடமிருந்து மதிப்பு நமக்கு கட்டாயம் வந்து சேரும். முயற்சி செய்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான பகுதி ஆண்டோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்று நாள் புனிதர்களுடைய வாழ்வை நாமும் வாழ முடியும், அதற்காக சில வழிகள் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததான் என்ன அப்படின்னா, டிசிப்ளின் ஒரு மைண்ட் அண்ட் பாடி அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய மனதும் உடலும் தூய்மையாக ஒழுக்கமாக வைத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறதுல இருந்து தொடங்குகின்றது. அப்போ அந்த எண்ண ஓட்டங்கள், நான் நல்ல விஷயத்தை என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் அப்படிங்கிறதா நம்முடைய வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்குது. இப்போ வெகு அண்மையில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பார்த்த ஒரு நிகழ்வு. அப்போ அந்த நிகழ்வை நெறிப்படுத்தக்கூடிய நெறியாளர் சொல்றாரு, அதாவது ஆண் பெண் நட்பு இதை பத்தின ஒரு நிகழ்ச்சி. அப்போ ஒரு புறம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி, இன்னொரு புறமும் கணவன் மனைவி. இங்க இருக்கக்கூடிய ஒரு நபருடைய நண்பர் என்ன பண்றாரு, எதிரில் இருக்கக்கூடிய கணவராவோ இல்ல மனைவியாவோ என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்போ அதை பேசும்போது ஒரு பெண்மணி சொல்றாங்க, நீங்க யார் அப்படின்னா, எனக்கு அந்த இருக்கார்ல அவருடைய ஃப்ரெண்டு, நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அந்த மேரேஜுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு எங்களை பிடிக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பேசாம இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, ஏங்க இவங்க லைஃப் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் எல்லா விஷயத்தையும் இவங்க ஷேரிங், காலைல குட் மார்னிங் அனுப்புறதுல இருந்து குட் நைட் அனுப்புறாங்க, எல்லா மெசேஜ் அவங்க தான் பண்றாங்க. தட்டில் சாப்பிட்டு தான் டக்குன்னு கேட்காம சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாங்க. இப்படி நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய உரிமையெல்லாம் அவங்க எடுத்துக்கிறப்ப என்னால எப்படி இதெல்லாம் போகுது அப்படிங்கிறது எனக்கு எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும்? எல்லா பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொசசிவ்னஸ்லாம் என்ன பண்ண பேசக்கூடாதுலாம் நான் 3 வருஷம் சொன்னேன். ஆனா அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கும் திருமணம் ஆச்சு, அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையினுடைய முட்டை போடுற ஃபங்க்ஷன் எங்களுக்கு பத்திரிக்கை வைக்க தான் அத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது தாய் மாமாங்கிற இடத்துல என்னுடைய கணவரை இருக்க வச்சிருந்தாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அது அவங்க அந்த பகிரங்கமா அந்த மேடல் நான் பலமுறை நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் இந்த நிகழ்ச்சியை கொடுத்து. ஆனால் இன்னைக்கு நான் என்ன பண்றேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், இவ்வளவு ஹர்ட் பண்ணதுக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இதை நம்ம உணர்ந்து கொள்வதே கிடையாது. நாம் அதை உணர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு மனிதன் புனிதனாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கண்டிப்பா ஜோ, இன்னும் நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். இப்ப பகுதி பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீதியை பாதுகாப்பதற்காக நம்முடைய முன்னோர் அரசியலமைப்பு சட்டம் வழியாக ஏற்பாடு செய்திருக்கின்ற முறைமைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று மிகச் சிறப்பான ஒரு தன்மை உச்ச நீதிமன்றத்திற்கு உரியது என்னவென்றால், ஷரத்து 141 படி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இந்திய நிலப்பரப்புக்குள் இருக்கின்ற எல்லா நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் என்பதுதான். இது வேறு நீதிமன்றங்களுக்கு இல்லாத ஒரு உரிமை உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டது என்றால் அந்த வழக்கின் சாராம்சம், அந்த தீர்ப்பின் சாராம்சம் இந்தியாவில் இருக்கின்ற நிலவரையில் இருக்கின்ற எல்லா நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். அதற்கு முரணான ஒரு தீர்ப்பை இந்தியாவில் இருக்கின்ற வேறு எந்த நீதிமன்றங்களும் சொல்ல முடியாது என்பதைத்தான் பிரிவு 141 நமக்கு மிக தெள்ள தெளிவாக சொல்லித் தருகிறது. இதனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஏறக்குறைய சட்டத்திற்கு சமமானது. அதை பின்பற்றித்தான் மற்ற நீதிமன்றங்கள் தங்களுடைய தீர்ப்புகளை எழுதுகின்றன. அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் நிர்வாகத்துறை, எக்ஸிக்யூட்டிவ் என்பது செயல்பட வேண்டியிருக்கிறது. எனவே உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் அது சொல்லுகின்ற தீர்ப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியத்துவம் வாய்ந்தது.
அதனுடைய அடிப்படையில் தான் கீழமை நீதிமன்றங்கள் வரையிலும் நாம் அதனை மேற்கோள் காட்டியே மற்ற நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் வாதாடுவதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் மேற்கோள் காட்டப்படுகிறது அந்த அளவிற்கு கீழமை நீதிமன்றங்களில் வழக்குகள் வலுப்பெறுகின்றன. எனவே அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது உச்ச நீதிமன்றத்திற்கான அது ஒரு சிறப்பு அங்கீகாரமாகவே கருதப்படுகிறது. பிரிவு 141 அதை தெளிவாகவே விளக்கி சொல்லுகிறது. ஆனால் இப்போது ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் பார்க்கிற பொழுது பல நேரங்களில் பல விடயங்களில் முரண்பட்ட தீர்ப்புகளையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்குகிறார்கள். இது நீதிபதிகளுடைய தனித்தன்மையை பொறுத்ததா இல்லை அவர்களது சட்டத்தினுடைய புரிந்துணர்வினுடைய தன்மையை பொறுத்ததா என நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரே தன்மையுடைய வழக்குகளிலே அவர்கள் பலவிதமான தவறுகளை முரண்பாடான தீர்ப்புகளை சொல்லி வைக்கிறார்கள். உதாரணமாக சுற்றுப்புற சூழல் சட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். ஒரு காலகட்டத்தில் நீதிபதிகள் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கான ஏராளமான நல்ல விஷயங்களை தங்களுடைய தீர்ப்புரையிலே சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது போகிற போக்கில் இந்த நாட்டினுடைய பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக சுற்றுப்புற சூழல் சட்டங்களினுடைய தீர்ப்புகள் கூட பல இடங்களில் முரண்பட்ட விதங்களில் வந்து சேர்கின்றன. இவையெல்லாம் சாதாரண மக்களுடைய உரிமைகளை பறிப்பதாக மாறிவிடுகிறது. எனவே உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதியரசர்கள் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாய் இருந்து இது யாருக்கு நலன் பயக்கிறது, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கா இல்லை ஒரு சில நிறுவனங்களுக்கா என்கிற கேள்வியும் கேட்டு பார்க்க வேண்டும். நிறுவனங்கள் கண்டிப்பாக ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைதான். ஆனால் அதைவிட அதிகமான தேவை என்பது மக்களுடைய வாழ்வுரிமை, மக்களுடைய வாழ்வாதாரங்கள். அவற்றை பார்க்கிற பொழுது இத்தகைய முரண்பட்ட தீர்ப்புரைகளை எழுதுகிற பொழுது இது மீண்டும் மீண்டும் வழக்குகள் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக மாறிவிடுகிறது. இன்னொன்று நீதித்துறை மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் சீர்குலைக்கிறது. எனவேதான் இது ஒரு மிக அற்புதமான வரம் என்றே சொல்லலாம். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்தியாவில் எல்லா நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் என்பது ஒரு சரியான ஒரு விடயமாக இருந்தாலும் இதில் முரண்பட்ட தீர்ப்புகள் எழுகிற பொழுது மற்ற நீதிமன்றங்களில் குழப்பம் ஏற்படுகிறது, வழக்குகள் அதிகரிக்கின்றன. அது மட்டுமல்ல மக்களுடைய நம்பிக்கையும் சிதறடிக்கப்படுகிறது. எனவேதான் நீதியரசர்கள் மிக தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டவர்களாக மிக தெளிவாக சரியான தீர்ப்புகளை, முரண்படாத தீர்ப்புகளை, இதுவரையிலும் ஒரு மரபு இருக்கிறது என்றால் அந்த மரபிற்கு ஏற்ப நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் சில விடயங்களில் நாம் உண்மை எதுவோ அதை மட்டுமே உரைக்கக்கூடியவர்களாக இருக்கிற பொழுதுதான் கீழமை நீதிமன்றங்கள் சரியாக வழிநடத்தப்பட முடியும் என்பதையும் மேலே இருக்கின்ற நீதியரசுகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இருப்பினும் இது நமக்கெல்லாம் ஒரே இந்தியா முழுவதுக்கும் ஒரே மாதிரியான தீர்ப்புரைகளை எழுதுவதற்கு இது காரணமாக இருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஒரு புனிதர் போல நாமும் வாழ்வதற்கு என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ற வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம போற போக்குல எவ்வளவோ நற்செயல்கள் செய்வோம், இல்ல தீய செயல்கள் செய்யறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம நன்மை செஞ்சிருக்கோமா அந்த இடத்துல அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் நம்ம தீமை செய்ய வேண்டிய இடத்துல தீமை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம கன்ஃபெஷன் பண்ணணும் அப்படின்றத தெளிவா. இது ஒவ்வொரு நாளும் ரெகுலரா இது என்னுடைய அனிச்சை செயல் போல என்ன பண்ணிருக்கணும், செஞ்சுட்டே இருக்கணும். இந்த அனிச்சை செயலுக்காண்டி பாவம் செய்வதை நம்ம பல நேரங்கள் அனிச்சை செயலை என்ன பண்றோம் வச்சிருக்கிறோம். அதாவது நல்லது செய்ய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாமல் விட்டு விடுவதும் பாவம். தீமையை விட்டு விலகிச் செல்ல வாய்ப்பு இருந்தும் அதை விலகிச் செல்லாமல் அந்த தீமையை செய்வதும் ரொம்ப ரொம்ப பாவம். அப்போ ஒவ்வொரு நாளும் இதை நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல ஒரு ஆன்ம பயிற்சி அப்படின்னு சொல்லி நைட்டு உறங்க செல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, இன்னைக்கு நாளில் நான் என்னென்ன செயல்கள் செஞ்சேன், என்னென்ன உதவிகளை நான் செஞ்சிருக்கிறேன், எந்தெந்த நேரத்தில் நான் என்னுடைய பாவத்தை நான் தவிர்த்து இருக்கிறேன், இல்லை அதை தவிர்க்க முடியாமல் அதை நான் விழுந்திருக்கிறேன் அந்த பாவத்தில். ஸோ இதெல்லாம் தான் எனது ரெஃப்ளெக்ஷன்ஸ். அப்போ ஒவ்வொரு நாளும் இதை நான் செய்து பார்க்கின்ற பொழுது அந்த நாளோட எண்டில் எனக்கு நாள் உருப்படியா போச்சா இல்லையாங்கிறது எனக்கு என்ன ஆயிரும் தெரிஞ்சிடும். ஒருவேளை அது உருப்படியா போகலன்னா நாலு பண்ண கண்ணாடியில முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது, அருவருப்பா இருக்கும். என்னடா இப்படி போய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரியான ஆன்ம பயிற்சி நம்ம டெய்லி எடுத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய தாத்தா பாட்டிகள் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தது இன்னைக்கு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, தாத்தா பாட்டிகள் அவங்க எல்லாம் பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன்ஸ் யார் அதை பின்பற்றுக்கிறோம், அதை பத்தி தெரிஞ்சிருக்குதா ஸோ அதை ரெஃப்ளெக்ட் பண்றது. அந்த நேரங்கள் நான் தவறு இழைத்து விட்டேன்னா அந்த கன்ஃபெஷன் எப்படின்னா, ஓகே நமக்கு நம்ம கடவுள் மன்னிக்கக்கூடிய கடவுள், எவ்வளவு நாள் மன்னிப்பாருங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் திரும்ப ஒரே தப்பு செஞ்சு திரும்ப போய் மன்னிப்பு கேட்கறது முறையாக இருக்குமான்னு கேட்டா முறையாக இருக்காது. அப்போ அதை நான் உணர்ந்து வருந்தி திருந்தி நான்
மன்னிப்பு கேட்க அதாவது வேண்டும். புனிதர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு நம்மளுக்கு காமிச்சிட்டு போயிருக்காங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்ப அடுத்த பத்தி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மழைக்காலத்தில் நமக்கு அதிக லாபம் தரக்கூடிய முக்கியமான பயிர் என்ன, அதிக விளைச்சல் தரக்கூடிய முக்கியமான பயிர் என்னன்னா தக்காளி. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பல்வேறு வகையான செடிகள் போட்டிருப்போம். இந்த செடிகள் வளர்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, தெளிப்பு முறையில் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யணும். ஒரு மழை பெஞ்சு நல்ல பெரிய மழை பெஞ்சுன்னா பெஞ்சு முடிஞ்ச உடனே போய் முடிஞ்ச வரலும் படுத்திருக்க தக்காளி கொடியை தூக்கி விடணும். நடுவில் அந்த கொடியை பிடிச்சி தூக்கி விடணும். தரையோடு படுத்து கிடக்கும், அதை தூக்கி விட்டுறணும். ஒன்று. ரெண்டாவது, முடிஞ்ச வரையிலும் 100 லிட்டர் தண்ணியில் 2 கிலோ சூடோமோனாஸ், 2 லிட்டர் பஞ்சகாவியா, 200 கிராம் சோலுபார், அப்சா 80 60 மில்லி, கடல் பாசி உரம் 1/2 லிட்டர், ஹியூமிக் அமிலம் 1/2 லிட்டர், இதை கலந்து தெளிக்கணும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலத்தில் இலைகள் இப்படி சுருண்டு நிற்கும். நம்ம என்ன நினைப்போம்னா பூச்சிகளாலையும் இப்படி சுருண்டு நிற்கும். ஆனால் பூச்சி ஏன் கடிக்கும் அப்படின்னா, இந்த இலைகளில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறப்ப பூச்சி கடிக்கும். ஆனால் சூடோமோனாஸை பவுடராக நம்ம கொடுக்குறப்ப அந்த பவுடரில் கால்சியம் இருக்குது. இந்த அப்சா 80ல் கால்சியம் இருக்குது. சோலுபாருங்கிற போரான் பவுடர் 200 கிராம் கொடுத்துட்றோம். ஹியூமிக் பவுடர் கொடுக்குறப்ப அதில் சிலிக்காவும் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த இலைகளில் கேப்பே இல்லாமல், உதாரணத்துக்கு ஒரு ஊசி இருக்குது அப்படின்னா சாதாரண காட்டன் சட்டைன்னா உள்ளே விட்டு ஊசி எடுத்துடலாம். அதே ஜீன்ஸ் பேண்ட்டுன்னா குத்த முடியாது, பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த ஜீன்ஸ் பேண்ட் இருக்க மாதிரி நம்ம இலைகள் இப்படி நல்ல நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த பொருள்கள் தான் கொடுக்கணும். அப்படி இருந்தால் பூச்சியால் கடிக்க முடியாது, நோய் வராது. இதை செய்யாமல் விட்டோம்னா நோய் வரும். முக்கியமாக நமக்கு இந்த மாதத்துலேயும் அடுத்த மாதத்துலேயும் ஒரு சில மாவட்டங்களில் மாமரம் பூக்கும். பூத்த மாமரம் நம்ம பழங்களாக மாறுறப்ப இந்த பொருள்களை தெளிக்கணும். இந்த தக்காளியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் தெளிக்க வேண்டிய ஒரு திரவம் 100 லிட்டர் தண்ணியில் பவுடராக சூடோமோனாஸ் கலந்துக்கணும். அப்சா 80 போரானுக்கு அந்த சோலுபார் இதை கலந்து பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அல்லது மீன் அமிலம் 1 லிட்டர் கலந்து தெளிக்கணுங்க. இப்போ தரைவழியில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 200 லிட்டர் தண்ணியில் 30 கிலோ அளவுக்கு சுண்ணாம்பு, செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, அதை கலந்து அந்த தண்ணியை பிரித்து எல்லா இடத்துலையும் ஊற்றிடணும். முக்கியமாக செம்மண் நிலத்தில் ஊற்றி விடணும். அதில் வாய்ப்பு இருந்தால் எப்சம் உப்பு, எப்சம் ஜிப்சம் மாதிரி எப்சம் அப்படி ஒரு இது இருக்கும், அது 1 கிலோ வாங்கி அதையும் கலந்துக்கலாம். அப்போ தக்காளி பளபளன்னு இருக்கும், நல்ல திடமாக பளபளன்னு இருக்கும், உடையாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே தெளிப்பில் போரான் கொடுக்கறதுனால காய் உடையாது, நல்லா குண்டாக இருக்கும், எந்த விதமான நோய்கள் வராது. தரைவழியில் முடிஞ்ச வரையிலும் மாதம் 1 முறை அல்லது மாதம் 2 முறை ட்ரைகோடர்மா விரிடிங்கிற திரவத்தை தண்ணியில் கலந்து தரையில் கொடுத்துடணும். எதுக்கு? தக்காளிக்கு. அதில் முடிஞ்சால் இப்போ அக்டோபர் 1ஆம் தேதினா நவம்பர் 1ஆம் தேதி, அக்டோபர் 15 ட்ரைகோடர்மா விரிடி மட்டும் கொடுக்குறோம். பட் நவம்பர் 1ஆம் தேதி ட்ரைகோடர்மா விரிடி கூட பாசிலோமைசிஸ் அதுவும் கலந்து கொடுத்துட்றோம். அப்போ நவம்பர் விட்டு திருப்பி நவம்பர் 15 ட்ரைகோடர்மா விரிடி மட்டும் கொடுக்குறோம். டிசம்பர் 1 ரெண்டும் கலந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஜனவரி 1 பிப்ரவரி 1 2 கலந்து கொடுத்துறோம். எதுக்கு? மண்ணில் இருக்கக்கூடிய நூறு புழுக்கள் பாதிச்சு அந்த மண்ணுக்கும் செடியும் தொடர இடத்துல நமக்கு நோய் பிஞ்சு வந்துடக்கூடாது, இதுக்காக கொடுக்குறோம். பார்த்துக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.
சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள்ல புனிதர்களுடைய வாழ்வை நம்மால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிகள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாங்க என்ன? ஸோ அடுத்தது என்னன்னா, ஐயன் வள்ளுவனுடைய அற்புதமான குறள்கள்ல ஒரு அற்புதமான குறள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடக்கம் அமருருள் ஊய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குறள், அடக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய. இந்த அடக்கம் நமக்கு எப்போது தேவைப்படுகிறது அப்படின்னா, வெற்றி அடைகின்ற பொழுது. நான் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஏதோ ஒரு சக்சஸ் பண்ணிட்டேன், அப்ப எல்லாரும் கூப்பிட்டு ஆஹா ஓகன்னு பாராட்டுறாங்கன்னா, ஆமாமா நான் தான் பண்ணேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு மானே தேனை பொன்மானே எல்லாம் போட்டு பேசுவதற்கு பதிலாக, இதெல்லாம் கடவுள் எனக்கு போட்ட பிச்சை, அமைதியை காத்தால் போதும். அந்த நேரங்களில் வந்து நம்ம அந்த மாதிரி நம்முடைய வெற்றியோடு தன்னடக்கத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் சொல்லுவாங்க, வறுமை வரும்போது வாடாதே, வசதி வரும்போது ஆடாதே அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள் அதுதான். அது மாதிரி நம்ம வெற்றி அடைகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய படிக்கட்டு உச்சத்தில் நின்று நம்ம ஆடும்போது அங்கிருந்து விழுந்துட்டோம் அப்படின்னா, அப்போ ஆடக்கூடிய அடியும் ரொம்ப பெரிய அடியா இருக்கும். அப்ப நாளப்பின்னா நம்ம யார்கிட்டயாவது உதவி கேட்டு போனாலும் கூட, இல்ல இவன் இப்படி செய்யற வரைக்கும் நம்மள என்ன பண்ணுவான், கூட வச்சிருப்பான். ஆனா வின் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் அவனோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருவான். ஆனா இன்னைக்கு அனைத்து எல்லா புனிதர்களுமே அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு வெற்றிகள், எவ்வளவு விஷயங்கள் அவங்க நினைச்சு கடல் கடந்தெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, போய் நற்செய்தி தெரிவிக்க போயிருக்காங்க. சில இடங்கள்ல அவங்களுக்கு மிகப்பெரிய துன்பங்கள், எவ்வளவு விஷயங்கள் இக்கட்டுகள்லாம் இருந்துச்சு. அதை கடந்து அதை சாதித்து கிறிஸ்துவை பற்றி அறிவித்து அதை வெற்றியை நிலைநாட்டிய பிறகு, இது என்னாலதான் நடந்துச்சு, நான் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. புனித பவுலடியாரால தான் இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு புறவினத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் எல்லோரும், நாம் உட்பட பலர் இன்னைக்கு வந்து கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறோம் அப்படின்னா, அது புனித பவுலடியாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டு. ஆனா அது என்னாலதான் இன்னைக்கு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு அவரால் எங்கேயுமே அவர் என்ன பண்ணதில்லை, மார்க்கெட்டிங் பதிவு பண்ணது கிடையாது, சொன்னதும் கிடையாது. சோ அப்ப அப்படிப்பட்ட நிலைகளில் நாம் பணிவோடு இருப்பது, அடக்கத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நம் மனதில் ஏற்றுக்கொள்ளும். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில உடல் பருமன் எதனால வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி குறைப்பது, அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக வந்து வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்கணும். இப்போ நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, அதாவது உடல் அதிகமாக இருக்குங்க, வெயிட்டு குறைக்கவே முடியல, நானும் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறேங்க, ஒன்றும் குறையவே மாட்டேங்குது அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு பேச்சு. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குறைக்கணுன்ற ஆசை இருக்கும், எண்ணம் இருக்கும். என்னென்னா அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க, அதை வந்து தொடர்ந்து செய்யறதுக்கான பொறுமை இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இப்போ லெமன் டீ சாப்பிட்டேன், இல்லை க்ரீன் டீ சாப்பிட்டேன், ஒரு 2 வாரம் சாப்பிடுவாங்க, 3 வாரம் சாப்பிடுவாங்க, அப்புறம் ஒன்றுமே வித்தியாசமே தெரியலன்னு சொல்லி விட்டுடுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா, எது ஒரு இப்போ ஒரு ப்ராக்டிஸாக இருந்தாலுமே நம்ம குறைந்தபட்சம் ஒரு 2-3 மாதங்கள் ரெகுலராக செஞ்சாதான் நமக்கு அது வந்து ஒரு நல்ல பயன் தெரியும். ஆமா, ஏன்னா சில ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. 10 நாள் 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ குறைச்சிடுறோம் அப்படின்ட்டு, அதெல்லாம் வந்து உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாதது. ரொம்ப அவசியம். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக செஞ்சாலே நமக்கு வந்து படிப்படியாக ஒரு ஆரோக்கியமான வெயிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த சில ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. இது எப்படின்னா, வெயிட் ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நார்மலாக வெயிட் இருக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு கொஞ்சம் உடல் வெயிட் அதிகம், அவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை வெயிட் அதிகமாக இருக்குன்றவங்க, குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ண முடியும். அது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து சாப்பிட்ற முறை, அதாவது உணவுன்னு இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்போ சாம்பார் சாதம் சாப்பிடுவோம், அப்புறமா வந்து என்ன சொல்றது ரசம், அப்புறம் தயிர், அப்புறம் லாஸ்டா வந்து ஏதோ 1-2 இப்போ வெஜிடபிள் சாலட் மாதிரி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அரிசியை நம்ம சாப்பிடும்போது வயிறு ஃபுல் ஆயிடும். அப்புறம் லாஸ்டா வந்து இந்த சாலட் மாதிரி ஏதாவது இருக்கும், கேரட்டு, வெள்ளரிக்காய், ஆனியன்லாம் சாலட் மாதிரி, அதை பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஆராய்ச்சிகள் மூலமாகவும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் எது நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல சாப்பிட வேண்டியது ஃபைபர் ரிச் ஃபுட், இந்த நார் சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள். அது எதை இருக்குன்னா காய்கறிகள்ல தான் அதிகமா இருக்கு. ஸோ அதுதான் நாம முதல்ல சாப்பிடணும். அதாவது இப்போ கூட்டு, பொரியல், கீரை, இதை முதல்ல வயிறு நிறைய சாப்பிடணும். இது நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா வயிறு ஃபுல் ஆயிடும், நம்பர் 1. அடுத்தது இது வந்து ஃபைபர் தான் நிறைய இருக்கு. ஸோ ஜீரணத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஜீரணம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அடிக்கடி மோஷன் போறதோ, இல்லை ரொம்ப மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வராது. கூட கொலஸ்ட்ராலும் வராது. ஆமா, அது ஒரு நல்ல பயன். இது என்ன, இந்த ஃபைபர் போய் ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகுறதுனால இதுக்கு அப்புறமா நீங்க சாப்பிடக்கூடிய அந்த மாவு சத்து, கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் நீங்க சாப்பிடும் போதும் அதோட அப்சார்ப்ஷன் முதல்ல சாப்பிட்ற அளவே முதல்ல குறைஞ்சிரும். ரெண்டாவது, ஃபைபர் உள்ள ஃபுல்லா இருக்கிறதுனால உங்க வயிற்று பகுதியில, இன்டெஸ்டைன் பகுதியில வந்து
அதுல இருந்து இப்போ போகக்கூடிய குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட 40% குறைஞ்சிடும். அப்போ இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது இல்லாம வேற சில அந்த அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள பிரச்சனைகள், இப்போ ஹைப்போதைராய்டு, ஃபேட்டி லிவர், இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி இந்த உணவோட சாப்பிட்ற ஃபுட்டு ஒன்னே தான், ஆர்டரை மட்டும் நம்ம மாத்திக்கணும். இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க, ஃபர்ஸ்ட் பிரெட் இருக்கும், அப்புறமா வேற ஏதாவது எக்கோ சிக்கனோ வச்சு சாப்பிட்டுக்குவாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கேரட் இல்லை ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன்னுவாங்க. அந்த ஆர்டரை நம்ம மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஆப்பிள், அப்புறமா சம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், எக்கு இல்லை பன்னீர், மஷ்ரூம், அது மாதிரி. அதுக்கப்புறமா லாஸ்டா பிரெட். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபைபர், அப்புறமா புரோட்டீன், லாஸ்டா கார்போஹைட்ரேட். இந்த ஆர்டரை மாத்திட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த உடல் எடையை வந்து ஒரு ஹெல்த்தியாவே மெயின்டைன் ஆயிட்டு போகும். அதிகமா இருக்கிறவங்க படிப்படியா நம்ம குறைக்க முடியும். ஏன்னா இப்போ திடீர்னு என்ன சொல்றாங்க, நான் போறேன் ஒர்க் அவுட் பண்றேன், எனக்கு ஒரு வாரத்திலே இவ்வளவு கிலோ வெயிட் குறையுது, ஒரு மாதத்திலே இவ்வளவு குறையுது. இப்போ சினிமா துறையில நடிகர்கள் நம்ம பாக்குறோம், இந்த படத்துக்கு அவர் இப்படி வேணும், அதனால என்ன பண்றாங்க, உடனே இம்மிடியட்டா இத்தனை கிலோ அவரு குறைக்கணும். அதே போல இந்த சீனுக்கு அவரு வெயிட் போட்டிருக்கணும், அப்போ இந்த ஒரு 15 டேஸ்ல அவரு வெயிட் ஏறணும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அது அவ்வளவும் ஹெல்த்துக்கு இடைஞ்சல். பொதுவா எப்படி ஆர்டர் பிரகாரம் சாப்பிட்டா உடல் பருமன் ஏறாம இருக்கும் இல்ல வெயிட் குறையும் அப்படிங்கிறத பார்த்தோம். என்னென்ன காரணங்களால் உடல் பருமன் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லணும். அதாவது முந்தைய காலத்துக்கும் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒபிசிட்டி அப்படின்றது, இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக வந்து அந்த வளர்ந்து வரும் நாடுகளில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல பெரிய மாற்றங்கள் இப்போ வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த உடல் உழைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு முன்னத்திக்கும் இப்போதைக்கும். பிளஸ் வந்து உணவுக்கான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் ரொம்ப நமக்கு எளிதாக கிடைக்குது. ஸோ இது 2 தான் முக்கியமான காரணம் நமக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது, நமக்கு இப்போ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபுட்டு கிடைக்குது, நினச்ச உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கு, எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் கபோர்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், ஈஸியாக கிடைக்குது. அதனால வந்து அவங்களுக்கு அப்படியே அந்த உடல் எடை வந்து அதிகமாயிட்டே போகுது தெரியாமலேயே. அது இல்லாம விளம்பரங்கள்ல பாக்குற உணவுகளும் ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற சூழல் இப்போ இருக்கு. ஆமா, அது பிளஸ் வந்து இப்போ ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கணும்னா நார்மல் பாடி வெயிட்ல தான் இருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு மெடிக்கல் காரணங்கள், ஏதோ ஒரு சர்ஜரி நடந்திருக்கும், இல்ல ஒரு கை கால் ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கும், ஒரு 2-3 மாசம் ரெஸ்ட்ல இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல பார்த்தா டக்குன்னு அவங்களுக்கு வெயிட் ஏறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்ம சரி சின்ன பசங்க தானே, இப்போ எதுக்கு சாப்பாடு கம்மியா சாப்பிடுன்னு சொல்றதுக்கு பெரியவங்களுக்கு மனசு வராது. ஸோ அப்படியே விட்டுடுவோம். அது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அப்படியே நாள் ஆக ஆக அது ஒன்ஸ் அந்த ஒரு உடல் பருமன் ஒபிசிட்டின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப அதை வந்து குறைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம அதை ரெடியூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம பண்ணணும். அதாவது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு இல்லை, இயல்பா வந்து இந்த கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிற உணவை தான் குழந்தைங்க கேட்பாங்க. சிப்ஸு, சாக்லேட்டு, அது மாதிரி மில்க் ஷேக்கு, ஐஸ்கிரீம், அதுக்கு பதில் புரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். உதாரணத்துக்கு பன்னீர், மஷ்ரூம், இதெல்லாம் அது மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதில் வந்து நம்ம அதை கொஞ்சம் ஃபேன்சியாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி அழகாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா கம்பெனியோட சீக்ரெட்டே எப்படின்னா, குழந்தைங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கணும். அது மாதிரி தான் அவங்க வந்து அந்த பேக்கெட்டே வந்து டிசைன் பண்ணுவாங்க. நம்ம வீட்டு சாப்பாடுன்றது அப்படி பண்ண மாட்டோம், சும்மா 2 ஆப்பிளை கட் பண்ணி ஒரு பிளெயின் பிளேட்ல வச்சு கொடுத்துருவோம். ஸோ பார்க்கறதுக்கு அது வந்து அப்பீலிங்கா இருக்காது. ஸோ அது ஒரு ஒயிட் பிளேட்ல கொஞ்சம் அது ஒரு டிசைனிங் மாதிரி பண்ணி ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு 4-5 கலர் கொஞ்சம் டிசைனா கட் பண்ணி வச்சோம்னா அது வந்து பெரியவங்களும் சரி ஆமா அது விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெக்னிக்கை மாத்தணும். அது இல்லாம வேற என்ன ஹெல்த் இஷ்யூனால ஒபிசிட்டி வருது, பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு, சில சர்ஜரிக்கு பிறகு ஒபிசிட்டி, அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் பார்க்குறோம். ஆமா, இப்போ இந்த ஹார்மோன் பிரச்சனை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா தான் சாப்பிட்றாங்க, எல்லா வேலையும் அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 மாசத்துலயே சம்பந்தமே இல்லாம ரொம்ப அதிகமா உடல் 10 கிலோ வரைக்கும் அது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க ஒரு டாக்டர் மருத்துவர் ஆலோசனைப்படி செக் பண்ணிட்டு ஹார்மோன் ப்ராப்ளம் எதனா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சைகள் எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் இப்ப வந்து இதெல்லாம் ஜென்ரல். இதே பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டினால ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்ப ஜென்ரலா ஒபிசிட்டினால எல்லாருக்கும் வரக்கூடியது இப்போ ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக், மூட்டு வலி, முதுகு வலி,
இந்த மாதிரி பிரச்சனைகள். ஆனா பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் போடும், இரெகுலர் பீரியடு, பிசிஓடி, தைராய்டு, இப்படி அடிஷனல் பாதிப்புகள் கூட. அதனால எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல பெண்கள் ரொம்ப ரொம்ப அக்கறையோட கவனமா பாத்துக்கணும். ஆனா இது வெயிட் குறைக்க முடியுமான்னா முடியும், நிச்சயமா முடியும். அதுக்குதான் நம்ம வந்து அவங்களுக்கு வேண்டியான எக்ஸசைசஸ், டயட்டு, சிலருக்கு சில மெடிசன்ஸ் கூட தேவைப்படும் வெயிட் குறைய. ஏன்னா அவங்க பாடி ஹெல்த்ல என்ன இஷ்யூஸ் இருக்கு அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வெயிட் தன்னால குறையும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் அனைத்து புனிதர்கள் விழாவில் புனிதர்களைப் போல் நாம் வாழ்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக இவங்க புனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எடுத்து இப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இவ்வளோ பேர் நம்மளுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா எஸ், அடிப்படையா என்ன அப்படின்னா அவங்க கையில இருந்த அந்த ஜெபம், அதாவது ஒரு வெறித்தனமான ஜெபம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜெபங்களை வந்து நம்ம இன்னைக்கு பண்றோமா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஜெபத்தோட பிரார்த்தனையோட முழு மனசோட இறைவன் கிட்ட போய் நம்ம சரணடையும் பொழுது அந்த நாள் அப்படின்றது நம்மளுக்கு எப்பவுமே வெளிச்சமானதாக இருக்கும். நிச்சயமா இறைவனோடு பேசுவதுதான் ஜெபம். அது அடுக்குமொழி வசனங்களால், எதுகை மோனை வார்த்தைகளால் அப்படிதான் இருக்க வேண்டும் ஜெபம் அப்படின்னு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. இன்னைக்கு பல புனிதர்களுடைய ஜெபங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா யதார்த்தமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க என்ன அந்த தருணத்தில் உணர்ந்தார்களோ, அப்போ அவங்க இறைவனோடு என்ன பரிந்து பேசுவதற்கு வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினார்களோ அதை நம்ம எனக்கு என்ன பண்றோம், பயன்படுத்திக்கிறோம். அப்போ நான் கடவுளோட பேசணும் அப்படின்னா எனக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ்ல நான் கடவுள்கிட்ட பேசினா போதும். ஒரு ஃப்ரெண்டா நீங்க பேசணும் விருப்பப்படுறீங்களா, ஒரு ஃப்ரெண்டா அவர்கிட்ட பேசுங்க. இல்ல ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா நினைச்சு நீங்க பேசணும் விருப்பப்படுறீங்களா, ஒரு அப்பாவா அம்மாவா நினைச்சு பேசுங்க. ஸோ அப்போ யாராக நான் அவரை நான் நினைத்துக் கொள்கிறேன், என் வாழ்க்கையை என்னுடைய அங்கமாக அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோமோ அப்படிப்பட்ட நபரோடு பேசுவது போல அவர்கிட்ட போய் பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து இன்னைக்கு நாளைக்கு இல்ல எனக்காவது ஒரு நாள் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும், ஒவ்வொரு நாளின் இறுதியிலும், ஒவ்வொரு நாளின் மத்தியிலும் எல்லா வேலைகள் செய்கின்ற பொழுதும் என் கூடவே அவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நான் ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கிறேன். அப்படின்னா நிச்சயமாக இறைவன் என்னோடு தான் இருக்கிறார். நான் பல நேரங்கள் அடிக்கடி எனக்கு தோணும், நான் சொல்லுவேன், கடவுள் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு. நாம அவர் கூட இருக்கிறோமா இல்லையாங்கிறதான் பல நேரங்கள்ல பிரச்சனை. பல நேரங்கள் எப்படி இருக்கிறோம்னா சாலையை கடக்கின்ற பொழுது தாயின் கரங்களை பிடிச்சிட்டு ஐயோ ஏதோ விட்டுட்டு ஓடக்கூடிய குழந்தை போலதான் நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம். ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆபத்துக்களை பார்த்தோன்னே அம்மா நம்மளை சேஃபா கொண்டு போயிருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட கையை உதறிட்டு ஒன்னு முன்னோக்கியோ இல்ல பின்னோக்கியோ ஓடக்கூடிய குழந்தையை போலதான் நம்ம என்ன பண்றோம். பல நேரங்களில் கடவுளின் கரங்களை உதறி தள்ளி விட்டு ஓடக்கூடிய குழந்தையாக இருக்கின்றோம். அவரும் குழந்தைன்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், திரும்ப திரும்ப போறப்பெல்லாம் சேர்த்துக்கிறாரு. சரி ஓகே இருந்துக்கோ வந்துக்கோ போனியா திரும்ப வா அப்படின்னு சொல்லி எப்போதும் குழந்தையாக இருப்பது நல்லதுதான். சில நேரங்களில் நாம் அந்த குழந்தைத்தனத்தை விடுத்து இறைவனை உணர்ந்து வாழுகின்ற பொழுது புனித நிலைக்கு நம்மால் உயர முடியும். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, சிறப்பான அழைப்பு இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்று கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் சாமுவேல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் நிக்கோலஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். இமானுவேல் ஜார்ஜ் ஜோசப் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜார்ஜ், அம்மா ஜெனட், அண்ணன் இயானல், தாத்தா, அம்மாச்சி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, மாமா, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆல்வின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், ரெஜில், ஆண்டோ, கேவின், ஸ்வேதா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:6. இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, நல் மனிதராக வாழ முயற்சிப்போம், நல் மனிதராகவும் புனிதராகவும் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.